Hi friends, welcome to Sai Ashna Vidyalaya. 11ஆம் வகுப்பு இயல் 2 உரைநடை. இதில் இப்போ நம்ம என்னென்ன டாபிக் எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, உரைநடையில் இயற்கை வேளாண்மை, கவிதை பேழை, இதில் ஏதிலி குருவிகள், அழகிய பெரியவன், திருமலை முருகன் பல்லோ எழுதியவர் பெரியவன் கவிராயர், ஐங்குறுநூறு எழுதியவர் பேயனார், விரிவானத்தில் யானை டாக்டர் ஜெயமோகன் எழுதியிருக்காரு, இலக்கணம் மெய்மயக்கம். இந்த டாபிக் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உரைநடை இயற்கை வேளாண்மை. உழவு உலகிற்கு அச்சாணி என்றவர் வல்லவர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று போற்றியவர் பாரதியார். இயற்கை வழி வேளாண்மையின் வழிகாட்டி நம்மாழ்வார். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். பனைமரம் நடுவதற்கான இடைவெளி 3 அடிக்கு 3 அடி. பனைமரம் பலன் கொடுக்க எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 11 ஆண்டுகள். ஏழைகளின் கற்பக விருட்சம் என்றழைக்கப்படும் மரம் பனை மரம். சிறந்த காற்று தடுப்பானாக விளங்கும் மரம் பனை மரம். ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மாற்று பொருளாக மாற்றுவதை டேஸ் என்று அழைக்கின்றனர். மதிப்பு கூட்டு பொருள். நெற்பயிரும் மாரிக்கால பயிரும் வளர்வதற்கான வளத்தை பூமிக்கு அளிப்பவை நிலத்தில் வைக்கோலை பரப்புவது, உரச்செடிகளை வளர்ப்பது, நிலத்திலிருந்து கிடைக்கும் குப்பை கூளம் செடி செத்தைகளை நிலத்திற்கே கொடுப்பது. வைக்கோல் பற்றிய மிகச்சிறந்த ஆய்வை செய்தவர் ஜப்பான் அறிஞர் மசானபு ஃபுகோகா. ஒற்றை வைக்கோல் புரட்சி எனும் நூலை எழுதியவர் மசானபு ஃபுகோகா 1978ஆம் ஆண்டு எழுதியிருக்காரு. 5 விவசாய மந்திரங்களை உலகிற்கு சொன்னவர் மசானபு ஃபுகோகா. உழப்படாத நிலம், ரசாயன உரம் இல்லாத உற்பத்தி, பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத பயிர் பாதுகாப்பு, தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி, ஒட்டு விதை இல்லாமல் உயர் விளைச்சல். தொழு உரம் நஞ்சை நிலத்திற்கு மாட்டு சாணம், கோமியம் ஆகியவற்றை கலந்து வைக்கோலை மட்க செய்து உருவாக்குதல். தொழு உரம் புஞ்சை நிலத்திற்கு காய்ந்த இலைச்சருகு, ஆடு மாடு முதலிய கால்நடைகளின் சாணத்தை எரிப்பதனால் கிடைக்கும் சாம்பல். நெல்லுக்கு ஊடுபயிராக போடுவது உளுந்து. உளுந்தை அறுவடை செய்த பின் அதன் வேர் முடிச்சுகளில் இருக்கும் டேஸ் நிலத்தின் வளத்தை பெருக்கி அடுத்த விளைச்சலை அதிகரிக்க செய்கிறது. நைட்ரஜன். பூச்சிக்கொல்லி மருந்து பயிருக்குள்ளும் ஊடுருவி அப்பயிரை சாப்பிடும் மக்களுக்கு எந்தெந்த நோய்களை உருவாக்குகின்றன? புற்றுநோய், வயிற்றுப்புண், மலட்டுத்தன்மை. இயற்கை முறையில் பூச்சிக்கொல்லி மருந்தை தயாரிக்கும் முறை வேப்பங்கொட்டை, நொச்சி இலை, புங்கன், பிரண்டை, கற்றாழை இவற்றை இடித்து கோமியத்தில் ஊற வைத்து தெளிக்க வேண்டும். அடுத்த கவிதை பேழை. ஏதிலி குருவிகள் எழுதியவர் அழகிய பெரியவன். இயற்கைக்கும் மனிதருக்கும் தொப்புள் கொடியாக விளங்குவது மழைத்துளி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. வெட்டுண்டன மரங்கள், வான் பொய்த்தது, மருகியது மண், ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின என்ற பாடலின் ஆசிரியர் அழகிய பெரியவன். அழகிய பெரியவனின் இயற்பெயர் மற்றும் ஊர் அரவிந்தன். இவர் பிறந்த ஊர் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேரணாம்பட்டு. அழகிய பெரியவன் அரவிந்தன் எந்த நூலுக்காக, அதாவது புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டு தமிழக அரசின் விருது வாங்கியிருக்காரு? தகப்பன் கொடி. அழகிய பெரியவனின் படைப்புகள் குறடு, நெறிக்கட்டு ஆகியவை சிறுகதை தொகுப்புகள், உனக்கும் எனக்குமான சொல், அரூப நஞ்சு ஆகியவை கவிதை தொகுப்புகள், மீள்கோணம், பெருகும் வேட்கை ஆகியவை கட்டுரை தொகுப்புகள். அடுத்தது கவிதை பேழை. திருமலை முருகன் பல்லோ. இது ஒரு 96 சிற்றிலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூல். உலத்திப்பாட்டு அப்படின்னும் அழைக்கப்படுது. திருமலை சேவகன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொன்றை மலரை சூடியவர் சிவபெருமான். சிறந்தது, அதாவது பல்லு நூல்களில் மிகச்சிறந்த நூல் முக்கூடர் பல்லு. பல்லு சிற்றிலக்கியத்தின் உட்கோள் உழவன் உழத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் நயம்பட வெளிப்படுத்துவது. பல்லு சிற்றிலக்கிய வகை குறித்து கூறும் சிறப்பு தொடர் நெல்லு வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது. பல்லு என்பது எந்த வகையான இலக்கியம்? வேளாண்மை வகை இலக்கியம். சொல்லும் பொருளும் வட ஆரி நாடு, திருமலை, தென்னாரி நாடு, குற்றாலம், ஆரலி, மொய்க்கின்ற வண்டு, இந்துலம், இந்தளம் எனும் ஒரு வகைப்பண், இடங்கனி, சங்கிலி, உலம், உள்ளான் என்ற பறவை, சலசவாவி, தாமரை தடாகம், தரளம், முத்து, கா, சோலை, முகில் தொகை, மேகக்கூட்டம், மஞ்சை, மயில், கொண்டல், கார்கால மேகம், மண்டலம், உலகம், வாவித்தரங்கம், குளத்தில் எழுந்த அலை, அலி உலாம். வண்டு மொய்க்கின்ற. இலக்கண குறிப்பு செங்கயல், வெண்சங்கு ஆகியவை பண்பு தொகைகள். அகிர்புகை. 6ஆம் வேற்றுமை தொகை மஞ்சையும் கொண்டலும். எண்ணுமைகள். கொன்றை சூடு. 2ஆம் வேற்றுமை தொகை. பல்லு 96 வகையான சிற்றிலக்கியங்கள் உண்டு. இது டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. உழத்திப்பாட்டு. பல்லு டேஸ் எனும் இலக்கிய வகையை சார்ந்தது என்று குறிப்பிடுகிறது தொல்காப்பியம். புலன். திருமலை முருகன் பல்லு கூறும் மாடு வகைகள் 8 வகை. காரி, கருமறையான், செம்மறையான், தொந்திக்காலை, மாள்காலை, மறைக்காலை, மயிலைக்காலை, மேழைக்காலை.
உழவு கருவிகள் திருமலை முருகன் பல்லு சொல்லக்கூடிய 9 வகையான உழவு கருவிகள் கலப்பை, கயமரம், நுகம், பூட்டு, கொழு, உலக்கோல், வல்லைக்கை, வடம், மண்வெட்டி ஆகியவை. திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகைகள் எத்தனை? 24 வகை சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம 19 வகை பார்க்கலாம். அதிக்கிராதி, அரிக்கிராவி, கருஞ்சூரை, கற்பூரப்பாலை, காடை கழுத்தன், குற்றாலன், சிறைமீட்டான், சீதாபோகம், சொரிக்குரம்பை, பனைமுகத்தன், புத்தன்பாரி, புழுகுச்சம்பா, பூம்பாலை, பைங்குழலால், மணல்வாரி, மிளகுச்சம்பா, முத்துவெள்ளை, பார்க்கடுக்கன், ரங்கஞ்சம்பா ஆகியவை. கங்காணம் என்பதன் பொருள் நாள்தோறும் வயலில் நெல் அறுவடை செய்து களத்தில் ஒப்படி செய்யும் நெல் அளவு என்பதாகும். கங்காணி என்பது இந்த ஒப்படியை மேற்பார்வை செய்பவரை குறிக்கும். பண்புலிப்பட்டணம் எங்குள்ளது? திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம் அருகில். பண்புலிப்பட்டணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பம்பை பண்பொழில். பண்புலிப்பட்டணத்தில் உள்ள குன்றின் பெயர்? திருமலை குன்றின் மேல் உள்ள கடவுள் முருகன். பண்புலிப்பட்டணத்தில் உள்ள குன்று திருமலை. இந்த குன்றின் மேல் இருக்கக்கூடிய கடவுள் முருகன். திருமலை முருகன் பல்லுவில் இடம்பெற்றுள்ள பாவகை கலித்துறை, கலிப்பா, சிந்து. திருமலை முருகன் பல்லு டேஸ் டேஸ் என வழங்கப்படுகிறது. பல்லிசை திருமலை அதிபர் பல்லு. பெரியவன் கவிராயர் வாழ்ந்த காலம் 18ஆம் நூற்றாண்டு. கவிதை பேழை 500. இது ஒரு அகநூலாக இருக்குது. எழுதியவர் பேயனார். இந்த பாடல் காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவிழ் தளவோடு பிட வளர்ந்து கவினி பூவணி கொண்டன்றால் புறவே பேரமர்கண்ணி ஆடுகம் விரைந்தே. இந்த பாடல் கிழவன் பருவம் பாராட்டும் 10 இந்த 10லேருந்து இடம்பெற்றிருக்கு. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள திணை துறைகள். திணை முல்லை, துறை, பருவம், கார்காலம். அதாவது பருவம் கார்காலம் குறித்து பிரிந்த தலைமகன் அப்பருவத்திற்கு முன்னே வந்தமை தோன்ற தலைவிக்கு உரைத்தமையா அமைந்த இந்த பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து சொல்லும் பொருளும் காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் ஆகியவை மழைக்கால மலர்கள். போது, மொட்டு, அலர்ந்து, மலர்ந்து. கவினி, அழகுற. 500 அடிவரையறை 3 முதல் 6 அடி வரை அகவற்பாக்களால் ஆன நூல். 5 திணைகளுக்கும் 500 பாடல்களை கொண்டது 500. இதில் ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள் ஒவ்வொரு ஆசிரியரும் ஏற்றிருக்காங்க. இதனை இயற்றிய புலவர்கள் குறிஞ்சி திணை, கபிலர், முல்லை திணை, பேனார், மருத திணை, ஓரம்போகியார், நெய்தல் திணை, அம்மூவனார், பாலை திணை, ஓதலந்தையார். இவங்க ஒவ்வொரு ஆசிரியரும் அதாவது திணைக்கு 100 பாடல்களாக பாடியிருக்காங்க. 500. 500 கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். 500 தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார். இவர் தான் தொகுத்திருக்காரு. இந்த 500 தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா யானைக்கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை. இவர் தான் தொகுப்பிச்சிருக்காரு. பேயனார் 500 காயா கொன்றை என்ற முல்லை திணை பாடலை பாடியிருக்காரு. இவர் பாடியவையாக எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன? 105 பாடல்கள். அடுத்து விரிவானம். யானை டாக்டர். எழுதியவர் ஜெயமோகன். காட்டின் மூலவர் என்றழைக்கப்படும் விலங்கு யானை. மனிதர்கள் அல்லாத உயிரினங்களில் தன்னையறியும் ஆற்றலை பெற்றதும் மனிதர்களின் குணங்களில் பலவற்றை கொண்டதுமான விலங்கு யானை. யானை டாக்டர் என்றழைக்கப்படுபவர் டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி. இந்திய வனவியல் துறையின் கையேடாக விளங்கும் நூல் டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி, அதாவது டாக்டர் கே என்றழைக்கப்படுவர். இவர்கள் உருவாக்கிய யானைகளின் உடல்நிலையை பேணுவதற்காக உருவாக்கிய விதிமுறைகள். இந்த நூல் தான் இந்திய வனவியல் துறையின் கையேடாக விளங்குது. கிட்டத்தட்ட இதே குறிப்புகளின் இன்னொரு வடிவம் தான் காசிரங்கா காண்டாமிருகங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருது. யானை தலையை குலுக்கினால் அது எச்சரிக்கிறது டேஸ் என அர்த்தம். தாக்குவேன். யானை குடும்பமாக வாழும். இவை அதிக ஞாபக சக்தி கொண்டவை. யானைகளில் எத்தனை வகையான சிற்றினங்கள் இன்று உலகில் எஞ்சியுள்ளன? 3 சிற்றினங்கள். ஆப்பிரிக்க புதர்வெளி யானைகள், ஆப்பிரிக்க காட்டு யானைகள், ஆசிய யானைகள். பொதுவாக எல்லா யானைகளும் எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்கின்றன? 70 ஆண்டுகள். டாக்டர் கே யானை முகாமிற்கு வந்ததும் 48 துதிக்கைகள் தலைக்கு மேல் எழுந்து அவரை வரவேற்றன. டாக்டர் கே எந்தெந்த புலவர்களை பற்றி ஜெயமோகனிடம் பேசினார்? ஷெல்லி, கம்பன், பரணர் ஆகியோர்களை பற்றி. கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. கலித்தொகையை எழுதியவர் நலந்தோவனார். கலித்தொகையில் நெய்தல் கலியை எழுதியவர் நலந்தோவனார். கலித்தொகையை முழுவதுமாக தொகுத்திருக்காரு. டாக்டர் கே அவர்களுக்கு அளிக்கப்பட்ட விருது வனப்பேணுநர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது வேணுமேனன் ஏலிஸ் விருது. இந்த விருது 2000ஆம் ஆண்டு வாங்கியிருக்காரு. தமிழக கோவில் யானைகளுக்கு எந்த திட்டத்தை தமிழக அரசு மூலமாக செயல்படுத்தியிருக்கார் டாக்டர் கே?
வன புத்துணர்ச்சி திட்டம். யானைகள் எத்தனை கிலோமீட்டர் வரை கூட தேடிச் செல்லும், அவை சிறு தகவலை கூட மறப்பதில்லை. 300 கிலோமீட்டர். யானை டாக்டர் என்ற குறும்புதினத்தின் சுருக்கப்பட்ட வடிவத்தை எழுதியவர் ஜெயமோகன். இது அறம் என்ற குறும்புதினத்தின் சுருக்கப்பட்ட வடிவம். ஜெயமோகன் எந்த ஊரை சேர்ந்தவர்? நாகர்கோவில். ஜெயமோகன் எழுதிய நாவல்கள் விஷ்ணுபுரம், கொற்றவை. ஜெயமோகன் ஒரு இயற்கை ஆர்வலர். இவர் யானையை பாத்திரமாக வைத்து படைத்த கதைகள் ஊமை சென்னாய், மத்தகம். பொறுத்துக. ஏதிலி குருவிகள் இது வந்து புது கவிதை. திருமலை முருகன் பல்லு இது வந்து மரபு கவிதை. யானை டாக்டர் குறும்புதினம். கைங்குறுநூறு இது வந்து மரபு கவிதை. மண்ணுக்கு வளம் சேர்ப்பவை மண்புழு, ஊடுபயிர், இயற்கை உரங்கள். அடுத்து மொழியை ஆள்வோம். ஆபிரகாம் பண்டிதர். தமிழ் இசை இயக்கத்தின் தந்தை ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள். இவர் பிறந்த ஊர் சாம்பவர் வடகரை. திண்டுக்கல்லில் ஆசிரியராக பணியாற்றும் போதே சித்த மருத்துவத்தில் கைதேர்ந்தவராக இருந்ததால் இவரை பண்டுவர் அதாவது மருத்துவர் என்று அழைத்தனர். இவர் தஞ்சையில் குடியேறிய பின் பண்டிதர் என்று அழைக்கப்பட்டார். சங்கீத வித்யா மகாஜனசங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி அதனை தமது சொந்த செலவிலேயே தமிழிசை மாநாடுகள் வந்து நடத்திட்டு வந்திருக்காரு. இவருடைய இசை தொண்டின் சிகரமாக கருணாமிர்த சாகிருதம் அப்படிங்கிற நூல் வந்து விளங்குது. 1859 முதல் 1930 வரை அதாவது 71 ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செஞ்சிருக்காரு. இயற்கை உணவுகளா சில உணவுகள் வந்து விளங்குது. ஆவாரம்பூ சாறு, குதிரைவாலி பொங்கல், வாழைப்பூ வடை, திணை பணியாரம், வல்லாரை அப்பளம், முடக்கத்தான் தோசை, தூதுவளை சாறு, சாமை பாயசம், கேழ்வரகு உப்புமா, கம்பு புட்டு, அகத்திப்பூ போண்டா, முள் முருங்கை அடை இதெல்லாம் வந்து இயற்கை உணவுகளாக இருக்குது. இன்னும் பல உணவுகளும் இருக்குது. அடுத்து பாடல். மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவே, ஒரு வெள்ளியோடம் பழம் போல வரும் வெண்ணிலாவே, வளர்ந்து வளர்ந்து வந்த வெண்ணிலாவே, மீண்டும் வாடி வாடி போவதேனோ வெண்ணிலாவே, பந்தடிப்போம் முன்னை என்று வெண்ணிலாவே, நீயும் பாரில் வர அஞ்சினையோ வெண்ணிலாவே. இப்பாடலை எழுதியவர் கவிமணி. கலைச்சொற்கள். இயற்கை வேளாண்மை. ஆர்கானிக் ஃபார்மிங். ரசாயன உரங்கள். கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ். ஒட்டு விதை. ஷெல் சீட்ஸ். தொழு உரம். ஃபார்ம்யார்ட் மேன்யூர். மதிப்பு கூட்டு பொருள். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். வேர் முடிச்சுகள். ரூட் நோட்ஸ். தூக்கணாங்குருவி. வீவர் பேர்ட். அறுவடை. ஹார்வெஸ்டிங். அறிவை விரிவுசை. இயற்கை வேளாண்மை நூலை எழுதியவர் கோ நம்மாழ்வார். பனைமரமே பனைமரமே எழுதியவர் ஆ சிவசுப்பிரமணியன். யானைகள் அழியும் பேருயர் 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. சா முகமது அலி மற்றும் கா யோகானந்த். முகமது அலி அவர் வந்து அதோ அந்த பறவை போல இந்த நூலை வந்து எழுதியிருக்காரு. பறவை உலகம். சலீம் அலி. இவரை பறவை மனிதர் என்றும் அழைப்பர். எலிஃபண்ட்ஸ் மெஜஸ்டிக் கிரியேச்சர்ஸ் ஆஃப் த வைல்ட். சோஷனி ஜே. நன்றி.